கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். இங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, இசப்பா இந்த அருமையான மாலை வேளைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் இசப்பா எந்த பெண்ணை பற்றி பார்க்கின்றோமோ அதில் உள்ள நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதை பின்பற்றவும் உம்முடைய வேதத்தின் படி நடக்கவும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து எங்களுக்கு துணையாக எல்லா காரியத்திலும் நாங்கள் உம்முடைய பாதையிலே நடக்க வழி செய்யும் ஆண்டவரே. அதே போல் இந்த பெண்களை பற்றி நான் சொல்லும் கருத்துக்களை எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்ளும் வண்ணமாக நான் சொல்ல கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்சோனின் தாய். அதுக்குரிய வேதாகம பகுதி நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 1-24. நியாயாதிபதிகள் 13:1-24. இதில் பார்த்திங்கன்னா முதல்ல அந்த 2வது வசனமும் 3வது வசனமும் படிக்கிறேன். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த அதிகாரம் தான். அதனால் நியாயாதிபதிகள் 13:1-24 எடுத்து வச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பகுதியில் சிம்சோனின் தாய் எப்படி இருப்பாங்கன்னாக்கா, சிம்சோனை கர்த்தருடைய வழியில் நடக்கிறதுக்கு தான் அவங்க ஊக்குவிப்பாங்க. ஆனால் சிம்சோன் தான் பெற்றோர்களுக்கு விரோதமாக இங்கே பண்ணுவான். ஆனால் ஆக்சுவலாக அவன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலசாலி. அவன் நசரேயனாக கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். அப்போ அவன் அந்த கர்த்தருடைய வழியில் நடந்தாலும் இந்த திருமணம் செய்கின்ற அந்த பருவத்தில் தன் ஆசைப்படி தான் அவன் செய்வான். அதை பற்றி தான் இன்றைக்குரிய கதை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் கூட பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் நம்மளுக்கு நிறையா அறிவுரைங்க சொல்லுவாங்க. அந்த டீனேஜ் அந்த பருவத்தில் நம்மளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நிறைய சொல்லுவாங்கல்ல, படிக்கிறப்போ படின்னுவாங்க. அதுக்கப்புறமா வேலைக்கு போகிறப்போ நீ இப்படி இருக்கணும், காசு சேர்த்து வை, பின்னாடி உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்வாங்க. திருமண காரியம் வந்ததுன்னா நாங்கள் சொல்கிற பெண்ணையோ இல்லை ஆணையோ திருமணம் பண்ணிக்கோ, நாங்கள் உனக்கு நல்லது தான் செய்வோம், கெட்டது செய்ய மாட்டோம், உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா எதுவுமே அந்த ஏஜில் கேட்டுக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு பேர்டனாக யோசிப்போம். என்ன தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அந்த வயது கடந்து நம்ம அவங்கள மாதிரி ஒரு பெற்றோர்களாக மாறும்பொழுது தான் அவங்க சொன்ன ஒன்றோட அர்த்தமும் அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு. அப்போ அது காலம் கடந்து காணப்படுகிறது. ஆனால் நம்ம வளர்க்கும்பொழுது பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுன்னாக்கா எல்லாத்தையும் சொல்லுங்கள். அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. எப்பயாவது ஒரு நேரத்துலையாவது அது கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். எல்லா காரியத்திலும் சிறு வயதுலேருந்தே அவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி வளங்க. அப்போ தான் அந்த டீனேஜ் பருவம் யூஸ்வலாக இந்த யூத் எடுத்துட்டிங்கனாக்கா 16 to 22. ஏன்னா நான் அதில் தான் என்னோடய ப்ராஜெக்ட் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா 16 to 22 அவங்களுக்கு அதுதான் அந்த பீரியட் தான் ரொம்ப டேஞ்சரான பீரியட். அந்த பீரியடில் தான் நீங்கள் நல்ல கவனமாக எச்சரிக்கையாக அவங்கள வளர்க்கணும், ஞானத்தோடு வளர்க்கணும். ஏன்னா அந்த பருவத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எதாவது சொன்னோன்னு வச்சுங்களேன், அவங்க ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. அது நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பேசுகிறதுக்காகவே ஒரு சிலர் பேசுவாங்க, ஆப்போசிட்டாக செய்வாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பிள்ளைகள் தான் நல்லா பெற்றோருக்கு கீழ்ப்படிதலாக காணப்படுவார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சிம்சோன் பார்த்திங்கன்னா இவனுடைய தகப்பன் யாருன்னு பார்த்திங்கன்னா மனோவா. இவர் தான் வம்சத்தை சேர்ந்தவர். அந்த 12 கோத்திரம் பார்க்குறோம்ல, அதில் இவர் தான் வம்சத்தை சேர்ந்தவர். சிம்சோனின் தாயினுடைய பெயர் வேதத்தில் குறிக்கப்பட்டுள்ள.
இவர் வந்து இந்த வேதாகமத்தில் மிக சிறந்த தாயாக கருதப்படுகிறார்கள். ஏன்னா அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அப்தோன் என்ற நியாயாதிபதி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய நாட்களுக்கு பிறகு வந்து யாரோ இல்லாத அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. கர்த்தருக்கு விரோதமாக நடக்க ஆரம்பித்தப்போ கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அவர்களை 40 வருடம் பெலிஸ்தரின் கைக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அவங்க வந்து கர்த்தர் செய்த அத்தனை நன்மைகளையும் மறந்தாங்க. அவர் எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வந்ததையும் மறந்தாங்க. எவ்வளோ நல்லது செஞ்சார். அந்த செங்கடலை 2ஆக பிளந்தார். அதுக்கப்புறமா மன்னாவை பொழிந்தார். அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வெறும் மன்னாவே சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து காடே கொடுத்தாரு. ஸோ அவங்க என்ன முணுமுணுத்தாலும் கர்த்தர் வந்து அவங்களுக்கு நன்மையாகவே செஞ்சார். நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் எவ்வளோ நன்மையை நம்ம அனுபவிக்கிறோம்ல. சிறு வயதுலேருந்து உங்களை யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே தான் நடக்கும். நல்ல படிப்பு, நல்ல பேரண்ட்ஸு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதுக்குமா நல்ல ஒரு குடும்பம் எல்லாமே அமைந்தால் கூட நம்ம முறுமுறுக்கிறத மட்டும் என்றைக்குமே விடவே மாட்டேன்றோம். ஏன்னா அது ஒரு இன்பார்ன் நேச்சர் மாதிரி. நீ என்ன தான் கொடுத்தா கூட வச்சுக்கோங்களேன், த பெஸ்ட் இஃப் யூ கிவ் ஆல்சோ, அங்கேயும் வந்து பீப்புள் வில் கிரம்பிள், முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த சாட்டிஸ்ஃபை ஒரு பொருள் கொடுத்தோமோ இல்லை நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்கும் இருக்கணும். கர்த்தர் வந்து நம்மளை ஆசீர்வதித்து வச்சுருக்காரு, இது போதும் அப்படின்ற அந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தரை நோக்கி முறையிடுவாங்க. அப்போ பெலிஸ்தரிடமிருந்து அவங்களை விடுவிக்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சித்தம் கொள்கிறார். உடனே என்ன செய்வார்னா, அவங்களுக்கு ஒரு தலைவரை எழுப்ப நினைக்கிறாரு. அப்போ தான் அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா, மனோவாவையும் அவருடைய துணைவியாரையும். அவங்களோட துணைவியார் யார், மலடியாக இருந்தாங்க. அப்போ வந்து கர்த்தருடைய தூதனானவர் அவங்களுடைய மனோவாவுடைய மனைவியை வந்து சந்திக்கிறாரு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம் தர்றாரு. முதல்ல என்ன பார்த்தோம், ஒரு சிறந்த தாயாக கருதப்பட்டால். 2வது வந்து தூதன் அவர்களை சந்தித்து ஒரு வாக்குத்தத்தம் தர்றாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, நீ மலடியாக இருக்கிற, இனிமே வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அதனால் நீ எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் திராட்சை ரசம் பருகாமல் யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஸோ உன்னை நீ அந்த திராட்சை ரசம், மதுபானம் இதெல்லாம் நீ குடிக்கக்கூடாது, தீட்டானது ஒன்றும் புசிக்கக்கூடாது, அந்த உன் கர்ப்பப்பிறப்பில் பிறக்கிற அந்த குமாரன் மேலே வந்து சவரகன் கத்தி படக்கவே கூடாது. ஏன்னா அவன் தேவனுக்கென்று நசரேயனாக இருப்பான். அவன் தான் வந்து உங்களெல்லாம் பெலிஸ்தரின் கையிலிருந்து உங்களை ரட்சிக்க தொடங்குவான் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து அவள் வந்து மௌனமாக கேட்டுக்கொண்டு அவள் என்ன சொல்கிறான்னாக்கா, சரி கர்த்தர் தாங்கிட்ட பேசினாரு அப்படின்னு அமைதியாக இல்லை, உடனே தன் கணவனிடத்தில் போய் அதை எடுத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து 2வது முறையும் அவங்களுக்கு வந்து தரிசனம் ஆகிறாரு தூதனானவன். உடனே அவள் என்ன பண்ணுறான்னா, தன் கணவனை கூப்பிட்டு, வயல்வெளியில் இருப்பார், அவரை கூப்பிட்டு, தூதனானவர் வந்து வந்திருக்காரு வாங்கன்னு கூட்டிகிட்டு வருவா. அப்போது மனோவா வந்து தூதனிடம் பேசுவார். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, குடும்பத்தில் நல்லதோ கெட்டதோ நம்ம வந்து கலந்து உரையாட வேண்டும். அது அப்புறம் பார்த்திங்கன்னா மனோவா வந்து தூதனானவிடம், நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், இதை நல்லா கவனிங்க. என்னைக்காவது இப்போது நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்கன்னு தெரியுது, அப்போ கர்த்தரிடத்தில் நான் என் குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு கேட்டிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் அதை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கன்சீவ் ஆன உடனே சந்தோஷப்படுவோம். கர்த்தர் வந்து நம்மளுக்கு ஒரு கிருபையை தந்தார், ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார் அப்படின்னு தான் நம்ம சந்தோஷப்படுறோமே ஒழிய, என்னைக்காவது கர்த்தாவே நீ தந்த இந்த கருவிற்காக ஸ்தோத்திரம், இதை நான் எப்படி வளர்க்கணும்னு என்னைக்காவது நீங்கள் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டிருக்கீங்களா? ஆனால் இங்கே வந்து மனோவாவும் அவனுடைய மனைவியும் கர்த்தருடைய தூதன் இடத்துல நாங்கள் பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு கேட்பாங்க, அதுக்கான ஆலோசனையும் கேட்பாங்க. அவன் எப்படி தூதனானவன் மனைவிடம் கூறினானோ அதே போல் நீ பெறப்போகிற அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணுன்றதை சொல்லுவார். அதை கேட்டு அதன்படி நடந்தார்கள்.
அவங்க தூதனானவன் அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதன்படி நடந்தாங்க. ஆனால் நம்ம அப்படி நடக்கிறோமா? கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு வழியை நம்மளுக்கு ஆயத்தம் படுத்தி, ஒரு உறவை ஆயத்தம் படுத்தி, ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி எல்லாமே நம்மளுக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் நம்ம வந்து அவர் சொல்கிற மாதிரி கேட்குறோமா? இல்லை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, திராட்சரசம் அவர்களின் முக்கிய உணவாக இருந்தாலும் அதிலிருந்து அவங்க விளங்கி அதுக்கு திராட்சரசமும் மதுபானமும் எந்த தீட்டானதோ தொடவே கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு கீழ்ப்படிந்து அவள் விலகி இருந்தாள். அதுக்கப்புறமா 10 மாதம் வந்து அதை அருந்தாமல் இருந்தாள். அதுக்கப்புறமா அவளிடத்துல வந்து கீழ்ப்படிதல் காணப்பட்டது. எந்த ஒரு காரியத்தையும் தன் கணவனிடம் தெரிவித்து, இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போது ஒரு போஸ்ட்டில் வேலை செய்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு எம்பியாவோ ஒரு எம்எல்ஏவா. அப்போ சிஎம் வந்து ஒய்ஃப் கிட்ட மட்டும் கலந்து ஆலோசித்து இதெல்லாம் இப்படி செய்யணும், அவங்கள மட்டும் கௌரவப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃப் மூலமாக கணவனுக்கு அந்த விஷயம் தெரிய வருதுன்னு வச்சுங்க. அப்போ இப்போ இருக்கிற ஆண்கள் எப்படின்னா, அது எப்படி என்கிட்ட சொல்லாமல் போய் அந்த வீட்டு தலைவன் நான் தானே, என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும், என்கிட்ட சொல்லாமல் ஏன் என் மனைவி கிட்ட சொன்னார் அப்படின்னு நடத்தையில் சந்தேகப்படுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து கோபம் வரும், எரிச்சல் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், மனோவா அப்படி இல்லை. அந்த மனோவண்ட மனைவி வந்து அந்த மாதிரி அவரை தாழ்மையாகவே நினைக்கவே இல்லை. கர்த்தருடைய தூதன் என்கிட்ட தானே சொன்னான், அதனால நான் பெருமையாக அவள் நினைக்கவே இல்லை. உடனே என்ன பண்ணுறா, அதை மறைக்கவும் இல்லை, பெருமையாக எண்ணவும் இல்லை. ஆனால் தன்னுடைய கணவனை கனம் பண்ணி அதை வந்து எதையும் மறைக்காமல் போய் சொல்கிறாள். 2வது தடவை தூதன் தன்னிடம் தான் தோன்றான். மனோவா கிட்ட வந்து அவர் வந்து தென்படலை. மனோவனுடைய மனைவியிடத்தில் தான் 2வது முறையும் வந்து வர்றாரு. அப்பையும் அவள் வந்து அது பெருமையாகவே நினைக்கல. ஆனால் கணவனை வந்து மேட்டிமையாகவும் அவள் வந்து இருந்துட்டு கணவனை அவமதிக்கலை. அவளிடத்தில் தாழ்மை இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அவள் ஒரு பரிசுத்த பெண்ணாக இருந்தாள். அதனால தான் கர்த்தருடைய தூதனானவன் அவளிடத்தில் அவளை சந்திக்கும் அந்த வாய்ப்பை பெற்றாள். இப்போ யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் கணவனை எப்படி நடத்துகிறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நான் நிறைய பேர் வந்து லைக் நிறைய பேரோட நான் வேலை செஞ்சுருக்கேன். இங்கேன்னு இல்லை, இதோட நான் இப்போ நான் ஒர்க் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 4வது காலேஜு. அதே மாதிரி நிறைய மக்களை நாங்கள் சந்திக்கிறோம், நிறைய யூனிவர்சிட்டியில் பார்க்குறேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கூட இருக்கிற ஜென்ஸ் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, இப்போது ஒய்ஃபு வந்து ஊருக்கு போயிட்டாங்களோ இல்லை அவங்களோட பெற்றோர்கள் வீட்டுக்கு போயிட்டாலோ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு பெண் தானே, அப்போ என்னுடைய கணவரும் அப்படி யோசிப்பாரா அப்படின்லாம் கூட நான் யோசித்திருக்கேன். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா, ஐயோ நீங்கள் வேறு மேடம், இருந்தால் இங்கே போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, ஐயோ ரிட்டையர் ஆகிட்டா ஏதாவது ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்கள், நம்ம செய்யலாம் அப்படிலாம் கூட கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து இதில் வந்து நான் 2 பேருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கணவன் வந்து உங்கள் மனைவி வந்து உங்களை ரொம்ப நம்புறாங்க. ஏன்னா உங்களை நம்புறதுனால தான் எல்லா காரியத்தையும் உங்ககிட்ட சொல்லி செய்ய சொல்கிறாங்க. இதே ஒரு 3வது மனுஷங்கிட்ட சொல்லி செய்ய சொன்னால் நீங்கள் விருப்பப்படுவீங்களா? இல்லை. அதே மாதிரி மனைவியும் கணவனிடத்தில் சொல்லும்பொழுது ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, அன்பாக பேசுங்க. ஏன்னா இப்போ நம்ம இருந்திருக்கிற அந்த கடைசி காலத்தில் மத்தேயு 24 கூறி இருக்கிறது போல் அன்பு தணிந்து போகும். ஏன்னா நம்மளுக்கு எப்படின்னா நிறையா நகை, பெண்ணு, அப்புறமா பொன், அதுக்கப்புறமா வந்து மற்ற பொருட்கள் மேலே ஆசை பெருகிட்டு வர்றதுனால அன்பு குறைந்து கொண்டே போகிறது நம்ம இடத்துல. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் யாரும், ஏன்னா கடவுளுடைய பார்வையில் அனைவரும் சமம். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், சமமாக நடத்துங்க. அவங்க வந்து உங்களை அவமதித்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்தில் உங்கள் வெறுப்பை காமிக்காதீங்க. ஏன்னா நிறைய மனைவிமார்கள் நான் பார்த்துருக்கேன், கணவனை வந்து ஒரு பொருட்டாகவே எண்ணவே மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஆனால் 2 எக்ஸ்ட்ரீமும் இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பிட்ட தட்டு கூட எடுக்க மாட்டாங்க, அப்படியே போட்டு போயிடுவாங்க. இன்னொரு வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே A to Z அந்த மனைவி தான் செய்வாங்க. ஸோ அப்படி இருக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே மனுஷர் தான், எல்லாருக்குமே அந்த டயர்டு இருக்கும். ஒருவருக்கொருவர்
ஒத்தாசையாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவன் வந்து நமக்கு கொடுக்கும் தரிசனம், தேவன் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பேசுகிற வார்த்தைகள், வெளிப்பாடு, இதையெல்லாம் வந்து நம்ம வந்து பகிர்ந்து கொள்கிறோமா, அதை கொஞ்சம் கேட்டு நீங்கள் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமா வீட்டில் நடக்கிற காரியங்கள், பிள்ளைகளை குறித்த காரியங்கள், இதையெல்லாம் வந்து ஒருவருக்கொருவர் மறைக்காமல் நம்ம வந்து உக்காந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறோமா. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மனோவா வந்து அவனோட மனைவி குறிப்பாக எந்த ஒளிவு மறைவின்றி வாழ்ந்தார்கள். தூதன் சொன்னதை வந்து மறைக்காம போய் தன் கணவனிடத்தில் அறிவித்தாள். அதற்கு பிறகு இருவருக்குள்ளும் ஒரு ஒருமைப்பாடு இருந்தது. பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 8வது வசனம், 15வது வசனம், 17வது வசனம், 22 இந்த வசனங்கள் எல்லாம் மனோவா சொல்லுவான், நானே பேச மாட்டான், எங்களிடத்தில், நாங்கள் என்று 2 பேரையும் ஒருமைப்படுத்தி தான் பேசுவான். அதே போல தான் வசனம் 23 கூட மனோவாவுடைய மனைவி கூட அப்படி தான் சொல்லுவாங்க, நம்மை, நம்முடைய, நமக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதில் அவங்களோட ஒற்றுமை தெரியுது. இப்போது கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து சிட்டி டவுனை விட கிராமம். ஏன்னா அங்கே வந்து ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா சூதுவாது இல்லாமல் பேசுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஒருமையில் தான் பேசுவாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு அன்பு இருக்கும். அவங்க பாருங்களேன், எப்பவுமே அவங்க வீட்டுக்கெல்லாம் போனால் பேசுகிறப்போ எங்கள் வீடுன்னா சொல்லவே மாட்டாங்க, நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு தான் பேசுவாங்க. அப்படின்னா அந்த உறவுக்குள்ளே நம்மளையும் ஒன்று சேர்த்துக்குவாங்க. அப்போது ஒரு குடும்பத்திலேயே நம்மளை அப்படி சேர்த்துக்கிறப்போ, கணவன் மனைவியாக வாழும்போது அந்த ஒற்றுமை கண்டிப்பாக அவர்களிடத்தில் காணப்பட வேண்டும். அதுக்கப்புறமா வந்து தூதன் வந்து மனோவோட மனைவி வந்து மலடியாக இருந்தாங்க. அவங்களிடத்தில் தோன்றி நீ கர்ப்பம் தரிக்க போகிறன்னு சொல்கிறாரு. மனோவா வந்து உடனே வந்து கர்த்தருக்கு, தூதனுக்கு நன்றி பலி செலுத்த போகிறான். அப்போ அந்த தூதன் சொல்லுவான், நீ எனக்கு செலுத்தாத, நீ வந்து கர்த்தருக்கு செலுத்து அப்படின்னு வர. அப்போ தான் அவங்க அறிந்து கொள்கிறார்கள் கர்த்தர் தான் வந்து வெளிப்பட்டிருக்காருன்னு. அப்போ பயப்படுவாங்க, ஐயோ நம்ம கர்த்தரை பார்த்துட்டோமே, நம்ம சாக போகிறோம். ஏன்னா யாரும் வந்து கர்த்தரை, தேவனை முகமுகமாய் தரிசித்தது கிடையாது. நம்ம இப்போ பார்த்துட்டோமே, நம்ம செத்துருவோமா அப்படின்னு மனோவா கேட்குறப்போ அந்த இடத்துல கூட அவ வந்து அந்த மனைவி என்ன சொன்னாங்கன்னா தைரியப்படுத்தினாங்க. அவங்கக்கிட்ட எந்த விதமான நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் கிடையாது. எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, கர்த்தருக்கு பலி செலுத்துகிறாங்க, அப்போ வந்து கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். அது எப்படி சாட்சினாக்கா, அக்னி வந்து அதை பட்சித்து போட்டதுன்னு பார்க்குறோம். அது 2 பேரும் முகம் குப்புற விழுந்து கர்த்தரை வணங்கினார்கள். அதுக்கப்புறமா வந்து அவள் வந்து என்ன சொல்லுவான்னா ஞானமாக பதிலை தருவாள். நம்ம செத்துருவோமா அப்படின்னு பயப்படுறப்போ அப்போது அவள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது கர்த்தர் வந்து நம்ம பலி செலுத்தணும்ல, அதை ஏற்றுக்கொண்டார். அப்போ வந்து அவர் வந்து நம்ம செத்துருவோன்னு இருந்தால் நம்ம கொடுத்த அந்த பலியை வந்து அங்கீகரிச்சிருக்க மாட்டார்ல. ஸோ அந்த இடத்துல எவ்வளோ ஞானமாக பேசுனாங்க. பாசிட்டிவ் அப்ரோச் இதுதான். ஒரு சில வீட்டிலலாம் நெகட்டிவாகவே பேசுவாங்க, ஒன்றுமே நடந்திருக்காது, இப்படி நடந்துருமா, இப்படி ஆகிடுமா, பயம் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை வந்து கர்த்தருடைய பலத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் நம்ம மேற்கொள்ள கற்றுக்கணும். எடுத்த உடனே இப்படி நடந்துருமா, ஆப்போசிட்டாக நினைக்காதுங்க உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா கர்த்தர் நம்மளோட இருக்கிற வரைக்கும் நம்ம வெட்கப்பட்டு போவதும் கிடையாது, நம்ம எந்த விஷயத்துலையும் பின்வாங்கியும் போகக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து தேவன் மீதுள்ள நம்பிக்கை காட்டுகிறது. அதுக்கப்புறமா வந்து அவருடைய கணவர் சோர்ந்து போன நேரங்கள், பதறி போன நேரங்கள்லாம் அவங்க மனோவோட மனைவியோட வார்த்தை எப்படி இருக்குன்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் உங்களுடைய கணவன் சோர்ந்து போயிருக்கிறப்போவோ, இல்லை பதறி போயிருக்கிறப்போ, இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு வீடு வாங்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு காரியம் செய்கிறார்கள். அப்போ எத்தனை பேர் நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறீங்க, அட்லீஸ்ட் பணம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, எத்தனை பேர் வந்து ஒத்தாசையாக பேசியிருக்கிறீங்க, மோட்டிவ் பண்ணியிருக்கிறீங்க. அதை யோசித்து பாருங்கள். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசி ஒருத்தரை ரொம்ப ஹர்ட் பண்ணுறோம். அது வந்து நம்மளுக்கு இப்போ தெரியாது. எந்த ஒரு பொருளுமே நம் கையில் இடத்துல இருக்கும்பொழுது அதனுடைய அருமை தெரியாது. அதை இழந்த பிறகு தான் நம்ம வந்து அதை பற்றி யோசிப்போம். அதனால் இப்போ
அப்போது இதுக்கு யாராக இருந்தாலும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டெத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். கணவன் மனைவி, அவங்களுக்கு வந்து 2 பெண் பிள்ளைகள். அப்போது வந்து போன உடனே அவங்க பொண்ணு 2 பேர் வந்தாங்க. அப்போது அந்த பெண் சொன்னால், அம்மாவுக்கு வந்து அப்பா இறந்ததே தெரியாது அப்படின்னா. அப்போது நான் கேட்டேன், எப்படி எல்லாம் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க, அது கூட தெரியாதா? இல்லை ஆண்டி, அம்மா வந்து கீழே படுத்துக்குவாங்க, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில். அப்பா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. அவருக்கு வந்து நைட்டே ஹேட் அட்டாக் அண்ட் ஹேட் எக்ஸ்பயர்டு, இறந்துட்டார். ஆனால் அந்த செய்தி யார் மூலமாக தெரிகிறதுனா ஃப்ரெண்டு மூலமாக. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே டெய்லி பேசுவாங்கல்ல, உரையாடுவாங்கல்ல. அப்போது என்ன அவன் வாக்கிங்க்கும் வரல, எதுவும் வரலன்னு ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட மனைவிக்கு கூப்பிட்ருக்காரு. அப்புறம் அவங்க மனைவிக்கு சொல்லியிருக்காரு, போய் பாருமா மேலே அப்படின்னு. போய் மேலே பார்த்தப்புறம் தான் தெரியுது அவர் இறந்து விட்டார். ஏன்னா நிறைய குடும்பங்களோட அவல நிலைமை இப்படி தான் இருக்குது. கணவன் என்ன பண்ணுறாரு, மனைவி என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, என்ன அந்த குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறாங்க, பணம் எங்கேருந்து வருது, எதுவுமே தெரியாமல் அறியாமையில் இருக்காதீங்க. அப்படியே நம்ம சொல்லுவோம்ல, 4 சவுத்துக்குள்ளே அடங்கி அப்படியே அதுக்குள்ளே இருக்கிறோம்ல, அப்படி இருக்காதீங்க. வெளி உலகம் தெரிந்து வாழ்ந்து அதை எப்படின்னு கற்றுக்கொண்டு வாழணும். எல்லாருமே பிறக்கும் பொழுதே வந்து ஞானத்தோடையும் அறிவோடையும், இல்லை பிறக்கும் பொழுதே வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கையில் முன்னேறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒருவருக்குரிய காரியத்தை ஒருவர் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கணும். இரிட்டேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே அன்பாக பேசி பாருங்களேன். உங்ககிட்ட அவ்வளோ நல்லா இருப்பாங்க, அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும். ஆனால் இப்போது வர ஜென்ரேஷன் நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். ஈவன் டே டு டே லைஃப்பில் வந்து நான் படுறேன். யாருமே வந்து அன்பாக இருக்கிறதில்ல. அப்படியே மெக்கானிக் லைஃப், உட்காந்து பேசுறதில்ல, ஒன்றா சாப்பிட்றதில்ல. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அம்மா ஒரு நேரம், அப்பா ஒரு நேரம், பிள்ளைகள் ஒரு நேரம், எல்லாம் தனித்தனியாக அப்படியே பணம் சேர்க்கறதுலே குறியாக இருக்கிறாங்க. அவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சு அதை அனுபவிக்க போகிறது நீங்கள் கிடையாது, யாரோ ஒருத்தர் அனுபவிக்க போகிறாங்க. அது உங்கள் சந்ததியாக கூட இருக்கலாம். அதுக்காக போராடி 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 எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யோசித்திங்கன்னா ஒன்றுமே, யூ ஹேவன்ட் ஏர்ன்ட் எனிதிங் எக்ஸப்ட் மணி. பணத்தை தவிர வேறு என்ன சம்பாதிச்சிருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். யார்கிட்டையாவது அன்பாக பேசியிருப்பீங்களா? யார்கிட்டையாவது அன்பாக நடந்திருப்பீங்களா? இல்லை யாருக்கிட்டையாவது கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசியிருப்பீங்களா? இல்லை பிடிச்சவங்களோட உட்காந்து மனம் விட்டு பேசியிருக்கிறீங்களா? எங்கேயாவது வெளியூர் போயிருக்கிறீங்களா? நல்ல இயற்கை சூழலை அனுபவிச்சிருக்கீங்களா? ஏன்னா வாழ்க்கையில் இதெல்லாம் கூட வேணும் நம்மளுக்கு. 24 மணி நேரம் பணத்து பின்னாடி ஓடுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. பைபிளில் கூறியிருக்கு, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அதை நம்ம எப்பவுமே மறக்கவே கூடாது. அதுக்கப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சிம்சோனை இவங்க பெற்றெடுத்தாங்க. ஒரு ரட்சகனை பெற்றெடுத்தார். அந்த சிம்சோன் தான் வந்து பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்டான். அதுக்கப்புறமா வந்து இவன் சிம்சோன் வந்து பயங்கர பராக்கிரமசாலி, வலிமை, பலம் எல்லாம் இருந்தது. அப்புறம் இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் சிம்சோன் இடம் பெற்றிருந்தான். எபிரேயர் 11 பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர் பட்டியல் இருக்கும், அதில் சிம்சோனுடைய பேரும் இருக்கும். அவனை வந்து அவன் பிறந்த நாள்லேருந்து அவனை வந்து நசரேய விரதத்தில் தான் அவங்க வளர்த்தாங்க. அது கர்த்தர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் செஞ்சாங்க. ஆனால் அவன் வாலிப பருவத்தில் என்ன பண்ணானா, ஒரு பெலிஸ்தியர் பெண்ணை விரும்பி அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோரிடத்தில் கேட்பான். ஆனால் பெற்றோர் மறுத்தார்கள். ஆனால் இவன் என்ன பண்ணான், அவங்க பெற்றோர் என்ன பண்ணாங்கன்னா, அவனை திருப்திப்படுத்துவதற்காக ஒருவேளை அவனோடு சேர்ந்து அந்த பெண்ணை பார்க்க சென்றிருக்கலாம். நியாயாதிபதிகள் 14 1-5. இது சிம்சோன் வாழ்க்கையில் இதுதான் அவன் இடறி போவதற்கு காரணமாக இருந்தது. நான் கேட்பேன், நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து பேசுகிறப்ப சொல்லுவேன், லவ் மேரேஜ் தானே பண்ணியிருக்கீங்க, அப்போ புரிஞ்சிக்கலையா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்ககிட்ட இல்லையா, ஏன் இந்த எத்தனையோ வருடங்கள் கழித்து உங்ககிட்ட இவ்வளோ ஒரு வேற்றுமை, ஏன் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வெறுக்கிறீங்க அப்படின்னா, அந்த புரிந்து கொள்ளுதலே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நடத்தியிருப்பாங்க. அது வந்து பெற்றோர்கள் பெரியவர்கள் வந்து நம்மளை தடுப்பாங்க.
இந்த பெண்ணோ இந்த ஆணோ நம்ம விரும்பினா கூட இவங்க நம்மளுக்கு ஏற்றவர்கள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த பருவத்தில் அந்த நேரத்தில் நம்ம ஆசைப்படி நம்ம இஷ்டப்படி நடக்கிறோம். ஆனால் அதனோட விளைவுகள் வந்து நம்ம பிற்காலத்தில் சந்திக்க நேரிடும். அப்போ தான் நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுறோம்ல. அப்போ நம்மளால் எந்த முடிவு எடுக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா சிம்சோனோட சுயநலம் இதில் இருந்தது. நான் விரும்பினேன், நான் ஆசைப்பட்டேன், அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். ஆனால் கடைசியில் வந்து அவனுடைய வாழ்க்கையே முடிந்து போனது. அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, கர்த்தர் வந்து ஆசீர்வதித்தார். நசரேயனாக தெரிந்தெடுத்திருந்தார். ஒரு பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்டெடுத்த இரட்சகன் அவன். அவனோட நிலைமை வந்து ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அவன் கீழ்ப்படியாமை என்ன, அவன் சாகிற அந்த விதம் பார்த்திங்கன்னா, அவன் கண்களை பிடுங்கி அவனை வந்து ஒரு கேலிக்குறியாக அவனை நடத்தினாங்க. அதுக்கப்புறமா அவன் கர்த்தரிடத்தில் கடைசியாக ப்ரே பண்ணுவான், ஏசப்பா எனக்கு வந்து இந்த ஒரு விசை என்னை மன்னித்தருளும், எனக்கு வந்து இங்கே எவ்வளோ பேர் கூடி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அழிக்கக்கூடிய அளவு அவன் வந்து 2 தூணில் கட்டி வச்சுருப்பாங்க பாரு, அந்த தூணை பிடித்து கொண்டு சொல்லுவான், எனக்கு இந்த ஒரு விசை மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க ஏசப்பான்னு கேட்குறப்ப தான் அந்த 2 தூணையும் அசைச்சு அப்படியே அந்த மாளிகை கீழே தள்ளிடுவான் பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய வலிமை, எவ்வளோ பெரிய பலம். ஆனால் அதையெல்லாம் இழந்தான். யாரால்? ஒரு பெண்ணால். தான் விருப்பப்பட்ட பெண்ணால் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். அதனால் இப்போ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற டீனேஜ் கேர்ள்ஸோ இல்லை டீனேஜ் பாய்ஸோ இல்லை பெற்றோர்களோ யாராக இருந்தாலும் நீங்கள் எடுத்து சொல்கிற விதம் வந்து ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே போய் நீ அவன் மேலே ஆசைப்பட்ட, நீ அவளை கல்யாணம் பண்ணாத, நீ அவனை ஆசைப்பட்ட, நீ இதை செய்யாத அப்படின்னு வந்து கோர்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அது இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்களுக்கு புரியவே புரியாது. அவங்க என்னை வந்து நான் அடிமையா, இப்படி என்னை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படி தான் யோசிப்பாங்க. அன்பாக சொல்லுங்கள், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவங்களுக்கு சொல்லுங்கள். இல்லையா, ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்பவே சொல்லி அனுப்புங்க, என்ன நம்ம இப்படி பேசுகிறோமே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா அந்த பீரியடில் தான் நீங்கள் ஒரு காரியமும் அவங்களுக்கு சொல்லி அனுப்பணும். லைஃப்பில் நீ இப்படியெல்லாம் பார்க்க வேண்டி வரும், இப்படியெல்லாம் செய்ய வேண்டி வரும், நிறைய பேரை நீ லைஃப்பில் மீட் பண்ணுவ, இப்படி தான் நீ நடக்கணும். அதுக்கு வந்து தாய் ஒரு முக்கியமான கருவியாக பயன்பட வேண்டும், கருதப்படுகிறாள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மனோவாவின் மனைவி பற்றி பார்த்தோம். அவள் எந்த ஒரு காரியத்தையும் தனித்து செய்யலை, தன் கணவனோடு சேர்ந்து செயல்பட்டாள், எதையும் வந்து மறைக்கவில்லை, பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூதர் வடிவத்தில் அவளிடத்தில் தோன்றினார். அதுக்கப்புறமா அவள் வந்து விசுவாசம் கொண்டிருந்தாள் கர்த்தர் மீது, கணவனை வந்து மதித்தாள். அவள் வந்து தூதன் என்கிட்ட தான் தோன்றினார்னு தன்னுடைய கணவனை வந்து அவமானப்படுத்தலை. இந்த காரியத்தை மட்டும் தயவுசெய்து கணவனிடத்தில் மனைவி செய்யாதீங்க. ஏன்னா அதை யாருமே தாங்கவே மாட்டாங்க. அவமதித்து பேசினாலும், மற்றவங்க முன்னிலையில் தாழ்வாக பேசினாலும், அவமதித்தாலும் அது யாருக்குமே பிடிக்காது. அதே மாதிரி கணவன் கலங்கி நின்றபோது ஞானமாக வழி நடத்தினாள். பிள்ளை வளர்ப்பு பற்றி அக்கறையோடு அவங்க வந்து தூதன் இடத்துல நான் என் பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு கேட்டாங்க. இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி கேட்கலையா? இனிமே கேளுங்க, பரவாயில்ல, அது லேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், என்ன செய்யணும்னு கர்த்தர் இடத்துல கேளுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு நல்ல பண்பை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவர் இடத்துல இப்போ கேட்கலாம். ஏன்னா நம்ம ப்ரேயர் பண்ண கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுடைய ப்ரேயருக்கு பதில் தருவார். ஸோ உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா இதோ சிம்சோனின் தாயைப் போல ஏசப்பா அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பா தாழ்மையோடும் பொறுமையோடும் கணவனோடு ஐக்கியத்தோடும் மதிக்கக்கூடிய குணத்தோடும் விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் இருக்க அவர்களை நீர் மாற்ற கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து அருளும் கர்த்தாவே. இனி வரும் காலங்களில் ஏசப்பா இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தருளும். ஒவ்வொரு நேரமும் ஏசப்பா அவர்கள் எப்படி வாழ வேண்டும், தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஞானத்தை தாரும் கர்த்தாவே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இரும் கர்த்தாவே. அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நீ துணையாக இரும் கர்த்தாவே. மேலுமாக ஏசப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவை தாரும், நல்ல ஒரு ஞானத்தை தாரும். சிம்சோன் பலசாலியாக இருந்தான் கர்த்தாவே, ஆனால் இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து அவமதிக்கப்பட்டு இறந்தான் கர்த்தாவே. அந்த மாதிரி
பிள்ளையை வளர்க்காமல் ஏசப்பா ஞானத்தோடு செயல்பட நீர் கிருபை புரிந்தருளும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் கர்த்தாவே. எந்த நோயில் இருந்தாலும் ஏசப்பா, அது கேன்சராக இருக்கட்டும், இல்லை டிபியாக இருக்கட்டும், இல்லை ஏசப்பா ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், போன் ப்ராப்ளம், இல்லை ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம், இல்லை கண்ணில், இல்லை மூளையில், இல்லை கைகளில், கால்களில், எந்த இடத்துல ஏசப்பா நோய்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நிமிடமே ஒரு விடுதலையை கட்டளையிடும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏசப்பா சுகத்தை தாரும் கர்த்தாவே. யாரெல்லாம் ஏசப்பா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கை வெறுத்து போச்சு, குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, என் மனைவி நான் சொல்கிற மாதிரி கேட்கல, என் கணவன் நான் இருக்க விருப்பப்பட்ட மாதிரி இல்லை, அப்படிலாம் இப்போ யாரெல்லாம் ஏசப்பா உம்மிடம் சொல்கின்றார்களோ அந்த குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பாத்திரலும், ஐக்கியத்தை தாரும் கர்த்தாவே, ஒற்றுமையை தாரும் கர்த்தாவே. அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.